கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாரு. என் சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து ரோட்டில் ஜாக்கெட்லாம் கிழிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். ஒரு கட்டத்துல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெருல வந்து இந்திரா காட்டன் மில்லுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மில்லு ஸ்ட்ரைக் அப்போ ஜென்ஸ் எல்லாம் அங்க வந்து அரை நிர்வாணம்னு சொல்லிட்டு இடுப்புல துண்டை கட்டிட்டு துணி போடாம ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த சந்து வழியா நான் நடந்து ஸ்போர்ட் போயிட்டு 2 பேரும் வரோம். அப்ப நீட்ட முடி இப்படி சுத்தி தலையோட காதோட ஊத்தி இப்போ நான் கத்தோமே அங்க இருக்கவங்க எல்லாம் ஆண்கள் ஸ்ட்ரைக் நடக்குதுல்ல ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தா இவரை பிடிச்சி அடிச்சு பாதி பேர் கொண்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இடுப்புல கட்டியிருந்தார் ஒருத்தர் துண்டு. அவர் ஜட்டியோட இருந்தார். அந்த துண்டை எடுத்து என் மேலே போட்டார். நீங்களும் ஒரு லேடிஸ் தான். நான் யோசிச்சு பாருங்க. என்னோட பிரா ஸ்டாப் முதல்ல நந்து தொங்குது அப்படியே. பின் பண்ண சாரி அப்படியே தனியாக கண்டு வந்துருச்சு. பாதி முடி அப்படியே பொசுங்குது. துண்டோட தான் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். 2 ஹாஸ்பிட்டல் போனேன் எடுக்கவே இல்லை. இல்லை இல்லை நீ ஜிஹெச் கொண்டு போங்க. ஜிஹெச் போனோடனே எனக்கு அப்போ தான் கோவம் நிறையா வந்தது. என்ன பண்ணணும் இவன் அப்படி பண்ணிட்டான். நம்ம வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் இஷ்டத்துக்கு எப்படியோ போட்டோன்ட்டு வந்துட்டோம். இவன் அதையும் இல்லாம நம்ம சம்பாரிச்சு கொடுக்க ஆள் இல்லைங்க. சம்பாரிச்சு கொடுக்க ஆள் கிடையாது. அதனால அந்த ஆத்திரம் வேகம் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்க முடிய அடிச்சுட்டு தண்ணி ஊத்துனா இவ்வளோ அப்படியே போயிடுச்சு தண்ணியோட முடி. இவ்வளோதான் இருக்கு. அந்த மிச்சத்தையும் அவங்களே மொட்டை அடிச்சுடுவாங்க. காது இதெல்லாம் அப்பயே எடுத்துட்டாங்க.